Students, welcome back to the channel Maths with Priya. இன்னைக்கு chapter 1 relation and functionsல example 1.4 பார்க்க போறோம். Let a equal to 3 4 7 8 and b equal to 1 7 10. Which of the following வந்து relation a to b ன்னு கேட்டிருக்கான். மூணு ரிலேஷன் கொடுத்திருக்கான். இந்த மூணுல எது வந்து ரிலேஷனா இருக்கு, எது ரிலேஷனா இல்லைன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ரிலேஷனா இருக்குதா இல்லையாங்கிறதுக்காக நம்ம a cross b கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை வச்சு தானே நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ a cross b equal to a set எழுதிக்கிறோம், cross b set 1 7 10. இது ரெண்டையும் செட் ஃபார்மில் எழுதணும்னா 3, 1 3, 1 3, 7 3, 10 4, 1 4, 7 4, 10 then 7, 1 7, 7 7, 10 then 8, 1 8, 7 8, 10. ஓகே, then a cross b கண்டுபிடிச்சாச்சு. then r1 equal to r1 நம்மளுக்கு எப்படி வரும், r1 equal to set of என்ன கொடுத்துருக்கான் 3, 7 4, 7 7, 10 8, 1 கொடுத்துருக்கான்னா then 3, 7 இருக்கா, இந்த a cross bல 3, 7 இருக்கா, இருக்கு. 4, 7 இருக்கா, 4, 7 இருக்கு. 7, 10 இருக்கா, ஆமாம் 7, 10 இருக்கு. 8, 1 இருக்கா, 8, 1 இருக்கு. ஸோ r1 வந்து a cross b யோட சப்செட்டாக இருக்குது. அதனால r1 is a relation from a to b. ஓகே, r2 ரிலேஷன் கொடுத்துருக்கான். r2 என்ன கொடுத்துருக்கான், 3, 1 4, 12 கொடுத்துருக்கான். கொடுத்துருக்க செட்டு a cross bல இருந்துச்சுன்னா இது வந்து ரிலேஷனாக இருக்கும், இல்லைன்னா நாட் ரிலேஷனாக இருக்கும். ஓகே, 3, 1 இருக்குது, 3, 1 இங்கே இருக்குது. 4, 12 இருக்குது, இங்கே 4, 12 இருக்கா, b செட்டில் 12 இல்லை. ஸோ 4, 12 வந்து ரிலேஷன் வரும். ஆக்சுவலாக a to b ரிலேஷன் வரும், ஆனால் a cross bல இல்லை. அதனால் இது வந்து நாட் அ ரிலேஷன். ஓகே, r2 is not a relation from a to b இங்கிற அந்த லைன் வந்து மறக்காமல் எழுதிக்கோங்க. r3ன்னு செட்டு கொடுத்துருக்கான். 3, 7 4, 10 7, 7 7, 8 8, 11 8, 7 8, 10 கொடுத்துருக்கிறது ரிலேஷன் r3 எல்லாமே a cross bல இருக்கான்னு a cross bல இருக்கான்னு பார்க்குறோம். 7, 8 மட்டும் அதில் இல்லை, ஏன்னா ரிலேஷனாக இருக்குது, ஆனால் a cross bல இல்லை. ஸோ இது வந்து என்னது, நாட் அ ரிலேஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1. The arrow diagram shows a relation between the set p and q. Write the relation in first set builder form கேட்டிருக்கான், செகண்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்கான், தேர்ட் ஒன் டொமைன் என்ன ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகே, கொடுத்துருக்க செட்டு கொடுத்துருக்கானா p, q கொடுத்துருக்கான், அந்த ரிலேஷன் கொடுத்துருக்கான். செட் பில்டர் ஃபார்ம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன் பார்க்குறோம். எப்படி இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது. அப்போது இதுக்குள்ளே இருக்க மூணுமே இருக்கிற காமன் டிஃப்ரென்ஸ் என்னது, 5லேருந்து 2 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 3 கிடைக்குதா. அதே மாதிரி 6லேருந்து 4 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 6லேருந்து 2 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4. அதே மாதிரி 7லேருந்து 2 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 5. ஸோ காமனாக ரெண்டுக்குள்ள காமன் டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே 5 6 7 இருக்குது, இங்கே 3 4 5 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் 2வா. ஸோ நம்ம எப்படி லைனாக எப்படி எழுதலாம்னா y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. அப்போ அதாவது y வேல்யூ வந்து நாங்கள் நம்மளுக்கு 3, அதோட 3 எப்படி இருக்கான், எக்ஸ் மைனஸ் 2, அதாவது எக்ஸ் நம்பர் 5 மைனஸ் 2வாக இருக்கான். 6 மைனஸ் 2 4, அந்த மாதிரி எக்ஸ் மைனஸ் 2வாக இருக்கான். வேறு எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு கியூ. எக்ஸ் பிலாங்ஸ் டு நம்ம பிலேருந்து எடுத்துருக்கோம், ஒய் வந்து கியூலேருந்து எடுத்திருக்கோம். ஓகே, ரோஸ்டர் ஃபார்முங்கிறது நம்ம இங்கே ரிலேஷன் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இந்த ரிலேஷன் ஃபார்ம் ஆகிருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். அப்போ எதுக்கு இதுக்கு நம்மளுக்கு ரிலேஷன் தெரிஞ்சிருக்கு, 5, 3 7 6, 4 அண்ட் 7, 5. ஸோ இது மட்டும்தான் நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். அண்ட் டொமைனா என்ன, ரேஞ்ச்னா என்ன, டொமைனா என்னென்னா விச் பிலாங்ஸ் டு பி, விச் பிலாங்ஸ் டு பி மட்டும்தான் நம்மளுக்கு டொமைனாக இருக்கும். ரேஞ்சுங்கிறது நமக்கு கிடைச்ச ஆன்சர். இங்கே ரிலேஷன் வருது இல்லையா, அந்த ரிலேஷன்லேருந்து ஆன்சர் வருது இல்லையா, அதுதான் நம்மளுக்கு ரேஞ்சு. அப்போ டொமைன் என்ன இருக்கும், ரிலேஷன் எது எதுக்கு இருக்குது, 5 6 7 இதுக்கு மட்டும்தான் ரிலேஷன் இருக்குது. ஸோ டொமைன் அதுக்கு மட்டும்தான் எழுதணும், 8 டொமைனில் வராது. ரேஞ்ச் ஆஃப் ஆர் என்னது, 3 4 and 5, 3 4 and 5. இந்த சம் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.